ஏய் அக்கா எங்க அக்காவை காணா அக்கா என்னக்கா எல்லாம் செங்கல் மாதிரி அடிக்க வச்சிருக்கீங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். என்ன நீங்களும் பதவிட்டீங்களா? நான் எங்கதான் இருக்கேன், உங்களுக்கு எங்கேயும் போக மாட்டேன். என்ன இப்படி அடிக்க வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ரொம்ப நாளா நிறைய பேரு அக்கா நீங்க தேன் கொண்டு வாங்கக்கா, கரெக்டா இருக்கும், அது பட்ஜெட்ல கொண்டு வாங்கக்கா அப்படின்னு கேட்டீங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம குல்கந்து பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை தேன், இங்க அழகர்மலை தேன்ல இருந்தா நான் வாங்கி பண்ணேன். அது ரொம்பவே காஸ்ட்லி. சோ நமக்கு அஃபோர்டபுளா வேணும் அப்படின்றப்ப தேடிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஒரு தோழி வந்து இந்த குல்கந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணுங்க, பட் நல்லாவும் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால நான் வாங்கி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி நானும் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் இதை கொண்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் வந்து இதை கொண்டு வந்திருக்கோம். வெப்சைட்லயே நான் ஏத்துறேன். இதுல என்னென்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து காட்டு தேன், கொம்பு தேன், மலை தேன் எல்லாமே மகரந்தம் நீக்காதது. ஸோ நீலகிரியில இருக்கக்கூடிய தேன், அதுக்கப்புறம் வந்து தேன் குல்கந்தே பாத்தீங்கன்னா வந்து பூண்டு தேன், அதுக்கப்புறம் வந்து பேரிச்சேலை தேன், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்டு தேன், ரோஜா குல்கந்துல வந்து தேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாட்டு அத்தி தேனுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிருக்காங்க. அது போக ஸ்பெஷலா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம்பு, அதாவது மூங்கில் குருத்துல வந்து தேன் குல்கந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர், இஞ்சி வந்து சாப்பிடணும் எல்லாருமே அப்படின்றதுக்காக நம்ம வந்து இஞ்சில வந்து குல்கந்து போட சொல்லி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு. இப்போதைக்கு ஒரு 13 வந்து லான்ச் பண்ணிருக்கேன். நம்ம வெப்சைட்லயும் இருக்கு. வேணுன்றவங்க போய் வேமா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னாதான் நான் அடுத்த பேட்சை அடுத்து எடுப்பேன். சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க. உங்க முன்னாடியே கொம்பு தேன் எடுக்கிறேன். ஃப்ரெஷ் பேட்ச் ஃப்ரெஷ்ஷா எடுத்திருக்கேன். எடுத்து உடைச்சாச்சு. உடைச்சு எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இந்த கொஞ்சமா தேன் எப்பயுமே வந்து தண்ணியாவும் இருக்கக்கூடாது, நல்லா வந்து கெட்டியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கரையவே இல்லை. செம்ம சூப்பர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தேனோட அடை. நல்லா க்ளோஸ் அப்ல காமிங்க. இதை விட பியூரிட்டியா செக் பண்ணி யாரும் காமிக்கவே மாட்டாங்க, அவ்வளவு பியூரிட்டியா இருக்கு. ஸோ இது வந்து காட்டுல விளையக்கூடிய தேன், கொம்பு தேன், நீலகிரி தேன் சொல்லி நிறைய வெரைட்டி இருக்கு. இப்பயே உங்களோட கிட்ஸுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாங்கி கொடுங்க. எப்படி இருக்கு அப்படின்றதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. 100% பியூரா தான் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.